mass communication lesson 18 அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம பேஜ் நம்பர் 84லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 84 85 ஓகே. கிரியேட்டிவ் டைரக்டர், அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏஜென்சின்னு இருக்குது. அதாவது ஏஜென்சிக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு. அது என்ன ஸ்ட்ரக்சர்னு நம்ம பார்த்தோம், மறுபடியும் அதை இப்போ சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஓனர் இருப்பாங்க, ஓனரு இல்லை பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளே கிரியேட்டிவ் டைரக்டர், மீடியா பார்ட் பிளானர்னு இருப்பாங்க. கிரியேட்டிவ் டைரக்டர் கீழே பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டர், விஷுவலைசர்னு இருப்பாங்க. மீடியா பிளானர் கீழே மார்க்கெட் ரிசர்ச் டீம்ன்ட்டு இருப்பாங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ்ன்ட்டு இருப்பாங்க. ஸோ இது இப்போ தனித்தனியாக இவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிரியேட்டிவ் டைரக்டர். This is a senior position in an ad agency. The creative director coordinates the copywriting and designing and has to supervise the production of the ad. ஸோ இந்த கிரியேட்டிவ் டைரக்டர் தான் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறது டாப் லெவல் சீனியர் பொசிஷனில் இருக்கிற அந்த ஆட் ஏஜென்சியில். இவர் என்ன பண்ணுவார்னாக்கா, இவர் எல்லா காப்பிரைட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ரைட்டிங் ஆடில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்க எல்லா ரைட்டிங்ஸையும் அவர் வந்து செக் பண்ணுவார், டிசைனிங்ஸை செக் பண்ணுவார், சூப்பர்வைஸ் பண்ணுவார். அப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். தென் காப்பிரைட்டர்ஸ், ஆல்சோ கால்ட் வேர்ட்ஸ்மித், காப்பிரைட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் வேர்டிங் ஆஃப் அன் அட்வர்டைஸ்மெண்ட். ஆல் த விட்டி, sometimes emotional and touchy taglines, slogans, jingles and dialogues of famous and ad campaign are written by these hardworking and creative cooperators. இப்போ நீங்கள் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலும் அது ஒரு கேப்ஷன்ஸ் எல்லாம் வரும். அந்த கேப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களால தான் எழுதப்பட்டது. இவங்க ஹார்ட் ஒர்க்கு, இவங்களோட ஐடியா, கிரியேட்டிவ் ஐடியானால தான் அது வந்து எழுதப்பட்டதுங்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வேர்ட் ஸ்மித்ஸ்ன்னு கூட சொல்லலாம், காப்பிரைட்டர்ஸ்ன்னு கூட சொல்லலாம், காப்பிரைட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. இவங்க நாம் வந்து ஒரு ப்ராடக்ட்டை ரொம்ப நேசிக்கிறோம்னாக்கா அந்த கேப்ஷன்னால தான். அந்த கேப்ஷன் பார்த்திங்கன்னா ஒன்று எமோஷனலாக இருக்கும், அப்படி இல்லைனாக்கா நம்மளை வந்து டச்சிங்காக இருக்கும் அந்த ஸ்லோகன்ஸ் எல்லாமே. இல்லை அந்த மியூசிக், ஜிங்கிள் மியூசிக் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், எப்பயுமே ஞாபகம் இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் இந்த காப்பிரைட்டர்ஸ் தான். Do you recall the Dara oil advertisement? Dara Shuddha Dara. This ad became very famous for this text message and images even among non-Dara users. Besides being bright and talented, cooperators have a flair of language. They are good with producing emotional throughout words. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நார்த் இந்தியாவில் தாராங்கிற ஒரு ஆயில் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த தாரா சுத்த தாரா, சுத்தனா சுத்தமான தாரா அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்க ஆயில் சுத்தமான ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து மக்கள் இடையில், அந்த தாரா ஆயில் யூஸ் பண்ணாத மக்கள் இடையில் கூட இந்த விஷயம், இந்த டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருந்தது. இது காரணம் அந்த காப்பிரைட்டர்ஸ் தான். அவங்களோட லாங்குவேஜ், அவங்களோட அந்த எப்படி அந்த விஷயத்தை, அந்த என்ன சொல்கிறது, அந்த விஷுவலைசேஷன் எவ்வளோ கிளியராக காட்டினாங்கிற விஷயத்தை பொறுத்து அது வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. விஷுவலைசர்ஸ், they are artists who create images based on what the cooperators has created. Visualizers may work with graphics, images, photographs, moving images and sounds. To put it simply, the visualizers design the ad. Which is your favorite ad these days? What is it about the visualization that you like? ஸோ இந்த விஷுவலைசர்ஸுங்கிறது யாருனாக்கா, இவங்க இப்போ வந்து இவங்க யார், காப்பிரைட்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி கண்டென்ட் தான் வேணும்ன்ட்டு விஷுவலைசர்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த விஷுவலைசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி, அந்த ப்ராடக்ட்க்கு ஏற்ற மாதிரி எந்த கலரில் எந்த ஆப்ஜெக்ட் இருக்கணும், எப்படி வந்து அது வந்து விஷுவலைஸ் பண்ண வைக்கணும், ஃபோட்டோகிராஃபு, இமேஜ், கிராஃபிக்ஸு, சவுண்ட்ஸு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தான் மெயினாக பண்ணுறது, டிசைன் பண்ணுறது. ஸோ இவங்க தான் மெயினான விஷயமே இந்த விஷுவலைசர்ஸு. ஸோ இப்போ உங்களோட ஃபேவரட் ஆட் எதுன்னு கேட்குறாங்க. அதே ஆட்டம் எதை பற்றி நினச்சா அந்த ஆட் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரீலான்சர்ஸ். A freelancer is a person who working independently for a people and has no long-term contract with any organization. In an ad agency, they can work as cooperators, jingle writers, radio announcers, artists, visualizers, technicians, writers, etc. ஸோ இந்த ஃப்ரீலான்சருங்கிறவங்க யாருனாக்கா, இவங்க யாருக்கிட்டையும் சம்பளத்துக்கு வேலை இருக்க மாட்டாங்க, ரொம்ப நாள் வேலை செய்ய மாட்டாங்க ஒரு இடத்துல. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆட் ஏஜென்சியில் ஒரு விஷுவலைசராக இருக்கலாம், ஒரு அனௌன்சர், ரேடியோ அனௌன்சராக இருக்கலாம், ஜிங்கிள்ஸாக இருக்கலாம், ஜிங்கிள் ரைட்டர்ஸாக இருக்கலாம், காப்பி ரைட்டர்ஸாக இருக்கலாம், டெக்னிக்கல் ரைட்டராக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க.
Production in charge. This person had the production department, the section which employ people with diverse talents. People skilled in printing technology, desktop publishing, DTP technology, photography, typography, videography, and video and sound editing work in this department. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் இன்சார்ஜுங்க பார்த்தீங்கன்னாக்கா பல டேலண்ட் இருக்க ஆளுங்களை வந்து எம்ப்ளாய் பண்ணுறது, வேலைக்கு சேர்த்துறது தான் இவரோட வேலையை. பார்த்திங்கனாக்கா அந்த டிபார்ட்மெண்ட் இதாக இருக்கலாம், டெஸ்க்டாப் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், பிரிண்டிங் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க இருக்கலாம், டிடிபி டெக்னாலஜி தெரிஞ்சவங்க இருக்கலாம், ஃபோட்டோகிராஃபி டெக்னாலஜி இருக்கலாம், டைப்போகிராஃபி தெரிஞ்சவங்க இருக்கலாம், வீடியோகிராஃபி தெரிஞ்சவங்க இருக்கலாம், வீடியோ சவுண்ட் எடிட்டிங் தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி டேலண்ட் ஆளுங்களை வந்து சேர்த்துறது தான் இந்த ப்ரொடக்ஷன் இன்சார்ஜோட வேலை. Media planner. This person prepares and allocates the budget for the ad. She selects the media, decides the frequency, size, the position of an advertisement. She is helped by the market research team from the ad agencies or research undertaken by the independent outside agencies. ஸோ இந்த மீடியா பிளானுங்கிறவங்க யாருனாக்கா இவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட் வேணும், அது வந்து எங்கே ஷூட் பண்ண போகிறாங்க, அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் தேவைப்படுது, இந்த மார்க்கெட் ரிசர்ச், ஏஜென்சி ரிசர்ச் இதெல்லாமே எடுக்கிறவங்க தான் இந்த மீடியா பிளானர். மார்க்கெட் ரிசர்ச். Have you seen people who often visit other people's homes and want to know which television the family uses and which soft drinks they prefer to consume? They are from the market research wing of the company, often the ad agency. Market research is the process of systematically gathering, recording and analyzing data and the information about customers. The information about customers' likes and dislikes helps in creating the ad campaign, launch a new products or service, improve existing products and services and expand into new markets. Market researchers can be used to determine which part of the population will purchase a product, service based on variables like age, gender and income level. ஸோ நம்ம வீட்டில் இருக்கும்போது பார்க்கலாம், ஒரு சில பேர் வந்து நம்ம என்ன டிவி யூஸ் பண்ணுறோம், என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோம், என்ன இது சமையல் என்ன யூஸ் பண்ணுறோங்கிறலாம் ஒவ்வொரு டேட்டாவாக எடுத்துகிட்டு போவாங்க. இவங்களாம் யாருனாக்கா ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ரிசர்ச் டீம்லேருந்து வரவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா மக்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல, எந்த மாதிரியான மக்கள் வந்து எது வாங்குறாங்க, எந்த பாப்புலேஷன் எந்த ஏரியாவில் எந்த விஷயத்தை விரும்புகிறாங்க, எந்த ப்ராடக்ட்டை விரும்புகிறாங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இவங்க ரிசர்ச் பண்ணி அவங்களோட எக்ஸிஸ்டிங் இதாக இருந்துச்சுனாக்கா, ப்ராடக்ட் இருந்துச்சுனாக்கா அதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க. அது வந்து நல்லபடியாக மேலும் கொண்டுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு இந்த டேட்டாஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க தான் மார்க்கெட் ரிசர்ச்சர்ஸ். Now